ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத வசனராக நம்ம சிந்தைகளை திருப்போம். வேதத்தில் சங்கீதத்தின் புஸ்தகம் 119 சங்கீதம் அதில் 165 வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோ பார்க்குற உங்க வாழ்க்கையில சமாதானமே இல்லை, வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, வாழ்க்கையில ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லை, காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் எனக்கு சந்தோஷமே இல்லைங்க, சமாதானமே இல்லைங்க அப்படின்ட்டு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆனா உண்மையான ஒரு வேதத்தை நேசிக்கிற ஒரு மனுஷனுக்கு இடர் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ஒரு மனிதன் கர்த்தரை உண்மையா நேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த மனிதன் என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு. தேவ பிள்ளைகளே, ஒரு ஆண்டவரை நேசிக்கிற உண்மையான ஒரு தேவ பிள்ளைகிட்ட போய் கேட்டு பாருங்க, நல்லா இருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், ஆனா அவங்க அதை கொடுத்து ஒரு பெரிய பாரமா எடுத்துக்கொள்ளாம கர்த்தர் பார்த்துக் கொள்வார்கள் விசுவாசத்தோடு கொண்டிருப்பாங்க. பல பேருடைய வாழ்க்கையில வேதத்தை வாசித்தாலுமே அதை விசுவாசித்து வாசிக்க மாட்டாங்க, ஏதோ வேதத்தை வாசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அப்ப நேசிக்க வேண்டும். ஆண்டோடைய வார்த்தை எந்த ஒரு மனுஷன் நேசிக்கிறாங்களோ, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா, எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரா, அந்த வாக்குத்தத்தை நான் படிக்கிறேன்னா அப்ப எனக்குள்ள இருக்க அந்த பாரம் நிறுத்தி நீங்கிற அளவுக்கு எனக்குள்ள விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு மருத்துவர் சொல்றாரு, இந்த இத்தனை நாள்ல இந்த மாத்திரையை போடுமா வாழ்க்கையில சரியாருன்னு சொல்றாரு. அந்த வார்த்தை கேட்டுட்டு இந்த மாத்திரை போட்டா சரியாரு நம்ம விசுவாசிக்கிறத விட்டுட்டு இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டே ஒரு பக்கம் மாறுமா மாறாதான் யோசிச்சுட்டு இருந்தா நிச்சயமா அந்த வியாதி கூட மாறாம உடம்புலயே இருக்கும். அப்ப தேவன் சொல்றாரு, ஒரு வேதத்தை நீங்க வாசிக்கிறீங்க அப்படின்னா நேசித்து கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு, எனக்கு நிச்சயமா சமாதானம் உண்டு, என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி உண்டுங்கிற விசுவாசத்தோடு வாழணுங்க. புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க, கவலைப்பட்டே இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என் பிள்ளையை மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, என் கண்ணீரை தொடப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய அலைச்சல்களுக்கெல்லாம் பதில் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நான் அழுதுட்டு இருந்தேன்னா அதுல எந்த அர்த்தமே கிடையாது இல்லையா? அதான் வசனம் சொல்லுகிறது, அந்நாள் தேவ ஆலயத்திலிருந்து அழுத பொழுது கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்டு வார்த்தை கொடுத்துட்டாரு. வார்த்தை கொடுத்ததுக்கு பின்பதாக அந்நாள் துக்கமுகமா இருக்கவில்லை. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவுதான் ஆறுதலான வார்த்தைகள், எவ்வளவுதான் ஆசீர்வாதமான வார்த்தைகள் கொடுத்தாலும் நம்ம துக்கமுகமாவே இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம், மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க நேசித்து அதை பற்றிக்கொண்டு இருப்பீங்க அப்படின்னா நீங்க சமாதானமா இருப்பீங்க, நீங்கள் குறைவை காண மாட்டீங்க, இடர மாட்டீங்க, நிச்சயமா பயப்பட மாட்டீங்க, கவலைப்படவே மாட்டீங்க. ஏன்னா அவர் வார்த்தை உங்களோட இருக்கிறது. அதனால ஒரு வார்த்தை மேல விசுவாசம் வைங்க, வேதத்தை அதிகமா நேசித்து வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.